செக் 1 2 3 கேக்குதுன்னு நினைக்கிறேன். வணக்கம் நண்பா, நான் தான் உங்க நண்பன் எஸ்கே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உங்களால் மட்டும்தான். இப்படிதான் என்னோட லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1 இயர் முன்னாடி மொட்டை தலையில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி தான் ஃபுட் ரிவ்யூ பண்ணேன், பைக் ரிவ்யூ, மூவி ரிவ்யூ, அதுக்கப்புறம் வெளியில் ஃபுட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணேன். எல்லாமே பண்ணேன். எதுவும் பண்ணியும் செல்ஃபி எடுக்கலை. 10 வியூ, 15 வியூ, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 வியூ. இப்படி போயிட்டே இருக்கும்போது என்னடா இது வாழ்க்கை, நம்ம என்ன வீடியோ போட்டாலும் வியூஸே போக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் தூங்காமல் முழிச்சிட்டே இருந்திருக்கேன். என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போது ஒரு நாள் திடீர்னு மதுரை முத்து அண்ணாவோட காமெடியை பார்த்தேன். நல்லா இருந்தது. சரி, அடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆனால் யார் பார்க்க போகிறா அப்படின்னு நினச்சேன். அதை அப்படியே விட்டேன். அப்போ திவ்யா அக்கான்னு எனக்கு ஒரு அக்காவை தெரியும். அவங்க பேர் திவ்யா. அவங்க அவங்க யூடியூப் சேனலில் மதுரை முத்து அண்ணாவோட காமெடி போட்டாங்க. நிறைய வியூஸ். பரவாயில்லையே, இது நிறைய பேர் பார்க்குறாங்களே, நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஜோக்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கும் நிறையா லைக் வந்தது, ஆனால் வியூஸ் நிறையா வரல. ஓப்பனாக சொன்னால் சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 6 மாதம் 7 மாதம் கிட்ட ஒரு 200-300 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தது. வியூஸும் எதுவும் போல. அதுக்கப்புறம் சரி இவங்க பண்ணுற மாதிரி ஸ்டாண்டர்ட் காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடி ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும் போது நல்ல வியூஸ் போச்சு, நல்ல சப்ஸ்கிரைபர் சந்தோஷமாக இருந்தது. அப்போ கூட சொல்கிற மாதிரி இல்லை. எப்படின்னா இப்போ 50 வியூஸ் போகிறவங்களுக்கும் 1000 வியூஸ் போச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி 1000 வியூஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒருத்தவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா. ஒரு சில பேர், மூஞ்சிலாம் யாரா பார்ப்பாங்க, நீ இந்த வீடியோ பண்ணுறது பதிலாக வீட்டில் வச்சு வேறு எதுனா வீடியோ பண்ணலாமேன்னு ரொம்ப அசிங்கமாக கமெண்ட். இந்த வீடியோ நம்ம இதுக்கப்புறம் பண்ணணுமா, இந்த யூடியூப் சேனல் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த வீடியோலாம் பண்ணுமா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது எங்கள் அப்பா ஒரு நாள் கேட்டார், என்னடா ஆச்சுன்னு. இந்த மாதிரி ஆச்சு டாடி அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், ஒரே வார்த்தை தான் சொன்னார், எங்கே நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறியோ அங்கே தான் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீ கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீ நடக்கிற பாதையில் இவ்வளோ முள்ளும் கல்லும் இருக்கும். ஸோ முயற்சி பண்ணிட்டே இரு, கண்டிப்பாக ஒரு நாள் முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, டேடி சொல்லிட்டாரு, அவர் பேச்சு நம்ம எதுவும் கேட்டதில்லை, இது ஒன்று நான் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். புதுசாக ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் ஸ்டாண்டர்ட் காமெடி நிறைய காமெடி அப்படிலாம் பண்ணும்போது யார் காதில் விழுந்தது அப்படின்னு தெரியல, யார் பார்த்தாங்க அப்படின்னு தெரியல. திடீர்னு எந்த கடவுள், ஐ திங்க் கடவுளை சொல்கிறேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வியூஸ், 6 லட்சம் வியூஸ், 20,000, 50,000, 60,000 வியூஸுன்னு கிட்ட போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். இப்போ நம்ம ஏரியாக்குள்ளே வெளியில் போனாலே யூடியூபர் அண்ணா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வீடியோ எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர், தம்பி நீ ஏதோ பண்ணுறடா, சூப்பராக இருக்குடா, இதே மாதிரி பண்ணுறா அப்படின்னு கமெண்ட்ஸு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, ஓகே, இப்போ தான் நல்ல கரெக்டான வழியில் போகணும், இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நடுவில் உடம்பு சரியாமல் போச்சு. மறுபடியும் வியூஸ் கம்மியாயிடுச்சு, சப்ஸ்கிரைபர் இல்லை, எதுவும் பண்ணல. எந்த வீடியோ போட்டாலும் மறுபடியும் போகல. சரி, ஏதோ தப்பு பண்ணுறோம், கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப்ல போய் செக் பண்ணேன், வியூஸ் போடுறதுக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பண்ணால் வியூஸ் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் போகும். எதிர்பார்த்த அளவுக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது. நம்மளுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பான். அந்த டைமில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் மட்டும்தான் வியூஸ் போகும்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு சில செட்டிங்லாம் நான் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸ் நல்லா போச்சு. இன்னைக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோன்னா அது காரணம் முழுக்க நீங்கள் மட்டும்தான். அதுக்காக ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல அசிங்கப்பட்டு நின்று இருக்கேன். அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை.
ஒரு இடத்துல வந்து கண் கலங்கி ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, ஒரு இடத்துல ஆடிஷன் போனேன். அவங்க லாஸ்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபோன்ல சொன்னாங்க, டேய் உன் மூஞ்சிலாம் யாரா பார்ப்பாங்க, நீ பார்க்குற மாதிரி இருக்கியாடா, உனக்கு என்ன தெரியுது, நீ சரியான தொத்து வாயா இருக்க, போடா அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமா பேசிட்டான். மயிறு நீ என்ன ஃபோன்டா யூஸ் பண்ற அப்படின்னு. OnePlusன்னு சொன்னானே, டேய் உன் மூஞ்சிக்கெல்லாம் எதுக்குடா OnePlus, போய் வேலை செய், குப்பை பொறுக்கு அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தெரியாம இந்த லைன்ல வந்துட்டோமா அப்படின்னு. ஒரு டைலாக் இருக்கும் தெரியுமா, தகுதிக்கு மேல ஆசைப்பட்டோமா அப்படின்னு. அப்படிதான் தோணுச்சு, தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டோமா அப்படின்னு. சாரி. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நான் அசிங்கப்பட்டேன். அப்புறம் தான் சரி ஓகே நம்மளால கண்டிப்பாக முடியும். எங்கள் அப்பாவும் சப்போர்ட் பண்ணாங்க, அம்மாவும் சப்போர்ட் பண்ணாங்க. எந்த மூஞ்ச பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னானோ அதே மூஞ்ச பார்க்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் இதில் கூட சில பேர் இப்போ கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக, என்னன்னா டே இப்போ மட்டும் உன் மூஞ்சி யாருக்குடா, நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. நான் அது சொல்ல பிரதர், இப்போ ஒரு சில இடத்துக்கு நான் போனா நீங்க அவங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க 2-3 பேரு, அவங்களுக்காக சொன்னேன். அவங்களுக்குன்னா என் மூஞ்சி தெரியுதுல, யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். ஆனா 2-3 பேரை நான் பார்க்க வச்சேன்ல, அதை சொல்றேன். ஸோ அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா நன்றி. நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுனால என்னால் முடிஞ்சு, என் தகுதிக்கு முடிஞ்சது ஒரு சில உதவியை நான் பண்ண போகிறேன். அப்கமிங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, வியூஸ் போல் லைக் போல் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு @VBSharatGemini என்னோட டேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன். என்னை சுற்றி நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கும் உதவி பண்ணுவாங்க. சரிங்களா? சப்போஸ் யாருன்னா ஒருத்தவங்க உங்களை கிண்டல் பண்ணுறாங்க, பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடி போக போகிறீங்கன்னு அர்த்தம், அவங்க முன்னாடி நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து நான் சின்னதாக ஒரு செட்டிங் சொல்கிறேன். நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போனோன்னா, குரோம்குள்ளே போனீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு செட்டிங்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்களோ, காமெடி வீடியோனா காமெடின்னு ஹேஷ்டேக் போடுங்க, இல்லை வந்து ஃபுட்டு வீடியோனா ஃபுட்டுன்னு ஹேஷ்டேக் போடுங்க, இல்லை வந்து நான் பைக் ரைட் பண்ண போகிறேன்னா பைக் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போடுங்க. ஹேஷ்டேக் நிறைய போடுங்க, அதில் அப்டேட் பண்ணிங்கன்னா டேக்ஸும் பண்ணிங்கன்னா டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸும் லைக்கும் நிறையாவே போகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மேலும் மேலும் இதுக்கப்புறம் நிறைய வீடியோ வரும். உங்களோட சப்போர்ட் எனக்கு நிறைய தேவைப்படுது. தயவுசெய்து VB ஷரத் ஜெமினியை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.